ஜென்ரலாக எஃபிஓ வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து கிரேஸ் இருக்காது. மார்க்கெட்லேயே அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 22க்குள்ளே பெரும்பாலும் அது 11 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு கம்பெனி நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அப்படி வாங்கணும் அப்படின்னா அது ஏறுவதற்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாயிருவோம். ஒரு 26,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ காருடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்கும். அப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தரக்கூடிய நிறுவனங்களான ரிலையன்ஸு, ஐஓசி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாடா பவர், இவங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இவர் வரேன்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட 7%, 3% இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிருக்கு. வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகி இவங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஷேருடைய விலைகள்லாம் நமக்கு நிறைந்த லாபத்தை கொடுக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹை சென்சஸ் 75,000 பாயிண்ட்டை தொட்டுவிட்டு திரும்பி இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் ஹை அடுத்த வாரமும் தொடருமா அல்லது இன்னும் கொஞ்சம் இறக்கம் அல்லது ஏற்றத்திற்கு வாய்ப்புகள் உண்டா? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். சென்ற வாரம் 75,000 பாயிண்ட் தொட்டுவிட்டு திரும்பினாலும் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீவு ரம்ஜானை முன்னிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து நிஃப்டி 22,519 முடிச்சிருந்துருக்காங்க. சென்செக்ஸ் 74,244 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் இதோடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா முக்கியமாக சில நிகழ்வுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது நமக்கு ராமநவமியை முன்னிட்டு மார்க்கெட் லீவு. ஸோ இங்கே எலெக்ஷனை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 19ஆம் தேதி மார்க்கெட் உண்டு. ஆனால் நமக்கு வந்து இங்கே ஹாலிடே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உங்களுக்கு எப்போ வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குதோ அன்றைய அன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவு. அதுபடி பார்த்தா மே 20ஆம் தேதி போல் நமக்கு ஒரு மார்க்கெட்டில் லீவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு நாள் வந்து விடுமுறை தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து டிசிஎஸ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிசல்ட் வந்து ஒரு 5.8% நெட் ப்ராஃபிட் வந்து இந்த வருஷம் வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட்டும் கொடுக்கறதாக இருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அந்த மாதிரி வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு 27 ரூபா ஒரு ஷேருக்கு. அதில் இன்டரிம் டிவிடெண்ட்டும் இருக்குது, ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் இருக்குது. நம்ம டிவிடெண்ட் பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரெண்டும் சேர்த்து ஃபைனல் டிவிடெண்ட்டாக ஒரு 27 ரூபா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மாதிரி அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட், ரிலையன்ஸு அண்டு இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸு, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளுடைய வருடாந்திர ரிசல்ட் எல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் வர இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த ஒரு வாலட்டைல் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும். அது மட்டும் அல்லாது ஃபஸ்ட்டு ஒரு போலிங் வந்து நடந்து முடிய போகுது. ஸோ அதோடைய இம்பேக்ட், எத்தனை சதவீத ஓட்டுப்பதிவு, இதை வைத்து கருத்து கணிப்புகள், இந்த மாதிரி பல இதெல்லாம் வரும்போது இந்த ஒவ்வொரு நிகழ்வுக்குமே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் நேயர்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைத்து கொண்டு பண்ணுவது மிக நல்லது. அல்லது நம்ம ஹெட்ஜிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க ஸ்டாடில்ஸ், ஸ்ட்ராஞ்சில்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவு பெரிய லாஸ் இல்லாமல் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட வெளில வரலாம். ஏன்னா ஜென்ரலாக அடுத்து வரக்கூடிய 2லேருந்து 3 வாரங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலட்டைல் 200 பாயிண்ட் மைனஸில் முடித்தாங்கன்னா அடுத்து உடனே ரெக்கவரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அடுத்த 2 வாரங்களில் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தபடியாக சில முக்கியமான நிகழ்வுகள்னு பார்த்தோம்னா சென்ற வாரம் வந்து பாரதி ஹெக்ஸாஹாம் ஐபிஓ லிஸ்டிங் ஆனது 12ஆம் தேதி. நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 42% ரிட்டர்ன் கொடுத்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்ளை பண்ணி கிடைச்சவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா 570 ரூபாவில் வாங்கியிருப்பாங்க, அது வந்து 840 ரூபா வரைக்கும் அது வந்து ஹை போயிருக்கு. அப்படி இல்லாமல் அன்றைக்கி காலையில் மார்னிங் வாங்கியிருந்தா கூட 755 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து பார்த்துருக்கலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதி அப்படிங்கிற அந்த ஏர்டெல் குரூப்போட ஒரு குரூப்லேருந்து வந்த ஒரு ஐபிஓங்கிறதுனால இந்த அளவு ஒரு நல்ல லாபத்தை
லிஸ்டிங் கெயினாக நமக்கு கொடுத்துருக்கு. ஏற்கனவே வாங்கினவங்க இன்னும் ஏறுவான்னு கேட்டிங்கன்னா ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாராளமாக அதை நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்ளலாம். புதிதாக வாங்குபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 1 or 2 வீக் அப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக ஐபிஓ வரிசையில் புதுசாக அடுத்து என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ லான்ச் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ உடனே வராது, ஆனால் ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ப்ராப்ளி உங்களுக்கு வந்து மே மாதம் இல்லை ஜூன் கடைசி அல்ல இந்த வருட கடைசியில் இந்த க்ரீன் எனர்ஜி ஐபிஓ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10,000 கோடி திரட்டுவதற்காக வர்றாங்க. மிகப்பெரிய ஒரு ஐபிஓவாக இருக்கும். ஸோ இந்த என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா எதற்காக வராங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன், க்ரீன் அமோனியா, க்ரீன் எத்தனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிப்பதற்காக உள்ள ஒரு நிறுவனமாக இந்த க்ரீன் எனர்ஜி ஐபிஓ உருவாக்கம் பெறுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிளான்ட்லாம் ஆரம்பித்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ வரும்போது பக்கத்தில் நெருங்கி வரும்போது உங்களுக்கு இதை பற்றிய தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்போது நீங்கள் தாராளமாக இதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம். அந்த வரிசையில் அடுத்ததாக எஃபிஓ ஆஃபர் வந்திருக்கு. எஃபிஓ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோனுடைய எஃபிஓ ஆஃபர் வந்திருக்கு. ஏப்ரல் 18லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 12 ரூபா 25 பைசா அந்த மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. இவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து 10லேருந்து 11 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறாங்க. ஜென்ரலாக எஃபிஓ வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து கிரேஸ் இருக்காது. மார்க்கெட்லேயே அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 22க்குள்ளே பெரும்பாலும் அது 11 ரூபா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிடும், ரிஜெக்ஷனே ஆகாது. பட் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2லேருந்து 3 வருடங்கள் அதிகபட்சமாக ஒரு 5 வருடங்களாக வைத்திருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு கம்பெனி தானே, இல்லை சின்ன அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு கம்பெனி நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அப்படி வாங்கணும் அப்படின்னா அது ஏறுவதற்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாயிருவோம். ஸோ அதனால் எஃப்யூவில் அப்ளை பண்ணி வாங்கினா தான் இல்லை, அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிடும். இந்த 22ஆம் தேதிக்குள்ளே மார்க்கெட்லேயே அது கிட்டத்தட்ட வந்து 11 ரூபா ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு தகவல். விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் எஃப்யூ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு அட்ராக்டிவான ஒரு கெயினை வந்து உடனே இமீடியட்டாக கொடுக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அவங்கெல்லாம் எவ்வளோ நாட்களுக்குள்ளே அந்த ஃபண்டை வந்து பணமாக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. போன மார்ச் 15ஆம் தேதி ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ அடுத்தபடியாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்த பிறகு ஏப்ரல் 15ஆம் தேதி அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து உன்னிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து கவனிச்சிட்ருக்கோம். ஏன்னா அதன் மூலமாகத்தான் அடுத்தபடியாக மிட் கேப் ஸ்மால் கேப்போடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏப்ரல் 15ஆம் தேதியும் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக ஒன்று எதிர்பார்க்கறது மிஸ்டர் எலன் மஸ்க் அவர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வர இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாகவே போன வருஷம் நம்மளுடைய பிரதமர் போனப்பையே இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வருவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடப்பதாக நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவில் 2023 வரைக்கும் கணக்கெடுக்கும் போது உற்பத்தி ஆகிற கார்களில் 2% கார்கள் தான் அந்த மாதிரி உற்பத்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2030க்குள்ளே கவர்மெண்ட் இதை எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட உற்பத்தி ஆகிற காரில் 30% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் காராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் வச்சுருக்குறாங்க. அதோடைய ஒரு தொடக்கமாகத்தான் இவருடைய வருகை அப்படிங்கிறது இங்கே இருக்க போகுது. எப்போ வரதாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 21 அல்லது 22 அந்த தேதிகளில் நம்ம இந்தியாவுக்கு வர இருக்கிறதாக அவங்க தரப்புலேருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஜென்ரலாக இவர் எதுக்காக வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ஃபேக்ட்ரிலாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்காகத்தான் அவர் வருவதாக ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இந்த புதுசாக நம்மளுடைய ஊரில் வந்து டெஸ்லா அப்படிங்கிறது அவருடைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலன் மஸ்கோடைய மிக முக்கியமான தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லான்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு. அவர் ஜென்ரலாக மேஜராக நிறைய கார்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் சைனாவோட தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் வர ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து மனித சக்தி
அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, இங்கே சோலார் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு எக்கச்சக்கமாக நமக்கு சோலார் பவரும் அதிகமாக கிடைக்குது. இதன் காரணமாக இந்த மனித சக்தியை மேம்படுத்தி நமக்கு வந்து இந்த நிறைய பெட்ரோல் டீசல் கார் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கார்ஸை உற்பத்தி பண்ணி அந்த டெஸ்லாவுடைய காரும் வெகு விரைவில் நம்மளுடைய இந்திய வீதிகளில் வர வேண்டும் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதன் காரணமாக இவர் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே ஒரு மும்முரமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இறங்கிட்டன. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 சப்ளையர்ஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க டெஸ்லாவுக்கு. அதில் வந்து சில கம்பெனிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக வரும் பட்சத்தில் இந்த ஷேருடைய விலையெல்லாம் எங்கேயோ போயிடும். ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஏற்கனவே வாங்கிக்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிப்பு துறையில் மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் டாடா மோட்டர்ஸ் மிக முக்கியமான ஒன்று. நிச்சயமாக அந்த டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, சார்ஜிங் ஸ்டேஷன். எலக்ட்ரிக் கார் மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ காருடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்கும். அப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தரக்கூடிய நிறுவனங்களான ரிலையன்ஸு, ஐஓசி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாடா பவர், இவங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இருந்தால் போதுமா? உங்களுக்கு பேட்ரி வேணும் இல்லையா? எக்ஸைட் பேட்ரி, இந்த மாதிரி பேட்ரி கம்பெனிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இறுதியாக அந்த சாஃப்ட்வேர்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள். ஸோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து கார் மட்டும் கிடையாது, மறந்துட்டேன், காம்பனன்ட்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ யூனோமிண்டா, இந்த மாதிரி கம்பெனி, சாமவர்தனா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் காம்பனன்ட்ஸ் தயாரித்து கொடுக்குறவங்க. அப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளும் இவருடைய வரவின் காரணமாக கண்டிப்பாக ஏற ஆரம்பிக்கும். ஸோ நேர்கள் அதனால் அது மாதிரி உள்ள கம்பெனிகளை வாங்கலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ அப்படிங்கிற அந்த கம்பெனி, ஹிண்டால்கோ, சாமவர்தனா, வரோக் இன்ஜினியரிங், பாரத் ஃபோர்ஜ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் இவர் வரேன்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட 7%, 3% இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிருக்கு. வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகி இவங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஷேருடைய விலைகள்லாம் நமக்கு நிறைந்த லாபத்தை கொடுக்கும். ஸோ நேயர்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அல்லது இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஏற்கனவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிங்க தான் இருந்த போதிலும் இந்த நியூஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு ஒரு சீக்கிரமாகவே ஒரு நிறைய லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடும் இதுக்கு வந்து ரொம்ப மோதுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்கு வந்து டெஸ்லாவுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ஊரில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே யாருக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியலை. ஆனால் உறுதியாக ப்ராஜெக்ட் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாகி விட்டது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 லட்சம் ரூபா அந்த ரூபாயில் டெஸ்லாவுடைய கார் அப்படிங்கிறது உருவாக்கம் பெற்று நம்ம இந்திய வீதிகளில் வெகு விரைவில் வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இவருடைய வரவின் மூலமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாகத்தான் சமீப காலமாக கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் எல்லாமே ஏறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு யாருக்கு பெரிய லெவலில் டெண்டர் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நியூஸ் சேனல்ஸில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு ஏறும். இது முன்கூட்டியே வந்த தகவல். ஸோ அதனால் நேயர்கள் இந்த இவி செக்டரை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதில் இல்லாத கம்பெனிகள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வாங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதனால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாமா அப்படின்னு வந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு போனஸு, டிவிடெண்ட்டு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏப்ரல் இந்த 3 வாரங்களிலும் மே 1st வீக் வரைக்கும் நடக்கும். ஸோ அதன் காரணமாக அந்த ஒரு 4 வாரம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ரிசல்ட்லாம் டிக்ளேர் பண்ண பிறகு நீங்கள் அதற்கு பிற்பாடு உங்களுடைய ஷேர்ஸை நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சமயத்தில் வரக்கூடிய அந்த ஏற்றத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்தில் வேறு யாரோ ஒரு வாரம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடச்சிரும். அவ்வளோ நாள் வச்சுருந்த நீங்கள் உங்களுக்கு மிஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிடும். ஸோ அதனால் நேயர்கள், ஏன்னா இப்போ வந்து ஆல் டைம் பீக்கு எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இந்த போனஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, டிவிடெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் புக்கிங்
பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதிதாக நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறேன், எனக்கு வந்து நிஃப்டி வந்து 22,519 அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குது, நான் வந்து வாங்கலாமான்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெண்டிங் செக்டர்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர், இந்த மாதிரி செக்டரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேங்கிங், ஐடி, டெலிகாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இறங்கும்போது ரொம்ப வேகமாக உங்களுக்கு இறங்கும். இந்த மாதிரி ட்ரெண்டிங் செக்டர் இப்போ தான் உருவாக்கம் பெற்றிருக்கு. கடந்த 2 வருஷமாகத்தான் இந்த செக்டர்ஸ் எல்லாமே உள்ளே வந்திருக்கு. அந்த மாதிரி கம்பெனிகளில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட்லாம் முடிஞ்சு ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமாக ட்ரெண்டிங் செக்டர் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் செக்டர் பக்கம் மூவ் ஆகிக்கலாம். ஸோ நேர்கள் ஏன்னா எப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கும் இது அடுத்தவுடைய எதிர்பார்ப்பு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 22,000 அல்லது 21,500 அப்படிங்கிறது நம்மளுடைய நிஃப்டியோட சப்போர்ட் லெவலாக வைத்துக்கொள்ளலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வைக்கிறதாக இருந்தால் 22,800 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில். மே மாதத்தில் வரக்கூடிய நியூஸை பொறுத்து இது இன்னும் அதிகமாகுமா இல்லை குறையுமா என்பதை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து போன வாரத்தில் நடந்த நிகழ்வுகள். இனி அடுத்த வாரம் வரக்கூடிய நிகழ்வுகளும் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். நேயர்கள் இந்த நியூஸ்லாம் பயன்படுத்தி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு லாபத்தையும் பெறலாம், லாங் டேர்ம் லாபத்தையும் பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.